ஓம் சரவணபவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி என்னை மனதார துதித்து வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு என் அருள் எப்போதும் உடன் இருந்து காக்கும். வாழ்க்கையில் எவ்வளவுதான் சிரமம் வந்தாலும் சரி, நமக்கு முருகப்பெருமான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட என்னை தொழுதா எப்பவும் என்னுடைய அருள் மட்டும் இல்லை, நானும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வழி நடத்துவேன். வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணம் மனிதனுக்குள்ள தீவிரமாக இருக்கணும். அதுக்கான ஆற்றலை நாம தான் வளர்த்துக்கணும். அதுக்கு துணையா என்ன நீங்க அழைத்தால் நான் உடனே ஓடோடி வருவேன். எல்லாருக்கும் நம்பிக்கைங்கிறது தான் வாழ்க்கைங்கிறது புரியறதில்ல. எந்த ஒரு விஷயத்துக்கு மேலேயுமே நாம நம்பிக்கை வைக்கும்போது அது நிச்சயமா வெற்றி வாய்ப்பை நமக்கு நழுவ விடாம பார்த்துக்கும். முருகான்னு சொல்லி என்னை நம்பு. எந்த ஒரு விஷயத்துலையுமே உனக்கு தைரியம் பத்த மாட்டேங்குது. தைரியத்தை வர வச்சுக்கிறதுக்கு என்னுடைய நாமத்தை தினமும் குறைஞ்சது ஒரு 21 முறையாவது சொல்லு. நீ முருகான்னு சொன்னாலும் சரி, குமரான்னு சொன்னாலும் சரி, கந்தான்னு சொன்னாலும் சரி, சண்முகான்னு சொன்னாலும் சரி, சரவணான்னு சொன்னாலும் சரி, உனக்கு எது பிடிக்குதோ எது விருப்பமோ அதை சொல்லி என்ன நீ வழிபட தொடங்கு. நான் எல்லாருக்கும் கடவுள். எனக்கு முன்னால் நிற்கிறவங்க ஏழையா பணக்காரனாங்கிறதெல்லாம் இல்லை. என் முன்னால் நிற்கக்கூடிய என் பக்தர்கள் உண்மையான நம்பிக்கையோடு என்னை தொழுதால் என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் எல்லோருக்கும் சரிசமமாக எப்பவுமே கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பயம், சோம்பேறித்தனம், சந்தேகம், தேவையில்லாத சிந்தனைகள், இது எல்லாத்தையும் தூக்கி என்னுடைய பாதத்தில் வச்சுடு. என்னுடைய வேலுக்கு அபார சக்தி உண்டு. அந்த வேல் ஆயுதம் மட்டும் கிடையாது, அது உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இருள், பயம், சோம்பல், சந்தேகம் இது எல்லாத்தையும் வெல்லக்கூடிய சக்தியை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது தான் அதை வெல்லணும் அப்படிங்கிற தைரியம் வரும். பிரச்சனையை கண்டு பயந்து ஓடினா நம்மளை அது துரத்த ஆரம்பிச்சிரும். முருகனை நம்பினவங்களை என்ன பிரச்சனை வந்து தாக்கிட போது, என் முருகன் அருள் இது எல்லாத்தையும் தாண்டி என்ன பத்திரமா பாதுகாப்பாக கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லி அந்த சவாலுக்கே சவால் விட்டு மேலே முன்னேறி வர பாரு. எப்பவுமே நல்ல சிந்தனைகள் உனக்குள்ளே இருக்கட்டும். சோம்பேறித்தனத்துக்கு இடமே கொடுக்காத. தோல்வியை கண்டு துவளாத. மனசோர்வு அப்படிங்கிறது உன்னை படிப்படியாக கீழே இறங்கி போக வச்சிரும். எப்பவுமே மனசில் தெம்பையும் தைரியத்தையும் வர வச்சுக்கோ. முருகனை நினச்சாலே போதும், உனக்குள்ள அமைதி வருது, தைரியம் வருது, உறுதி கிடைக்குதுன்னு சொல்லி நம்பு. என்ன நீ எந்த அளவுக்கு மனதளவில் நினைக்கிறியோ உனக்குள்ள வைராக்கியம் பிறக்கும். எப்பவுமே என் முருகன் அருள் என்னை காப்பாத்துங்கிற நம்பிக்கை தான் வாழ்க்கையே. நம்பிக்கையோட வாழு. எந்த ஒரு தடையும் உன்னை நிறுத்துறதுக்கு வந்தது கிடையாது. அது உன்னை மேல மேல வலிமை மிக்க மனிதனாக மாற்றுறதுக்கு தான் வருது. தடைகளை தகர்த்து எரியும் போதுதான் உன்னுடைய வெற்றி வாய்ப்பு உன்னுடைய பாதையில வெளிச்சமா தெரியும். தோல்வி அப்படிங்கிறத பார்த்த உடனே அதுதான் முடிவுன்னு நினைச்சிடாத. தோல்விதான் வெற்றிக்கான துவக்கம் அப்படிங்கிறத மறந்துடாத. நம்பிக்கை வைக்கிற இடத்துல தான் வெற்றி வந்து சேரும். தோல்வியை கண்டு துவளாமல் பயத்தை விடுத்து எப்பவுமே என்னை நம்பி நீ தொடங்கும் அனைத்து காரியங்களிலும் என்னுடைய அருள் எப்போதும் உனக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நான் சொன்ன மாதிரி சோம்பேறித்தனத்துக்கு மட்டும் இடம் கொடுக்காத. உன்னுடைய கடமைகளை செவ்வனே செய்து வா. உன்னுடைய திறமைக்கு எப்போவுமே உனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கலங்கிற வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கு. கவலைப்படாத. அது என்னவோ உண்மைதான், திறமை இருக்கிற இடத்துல அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்காம போய்கிட்டே தான் இருக்குது. ஆனால் திறமையோட இந்த முருகன் அருள் சேரும்போது நிச்சயமா உன்னுடைய திறமைக்கான அங்கீகாரம் வரும் நாட்களில் கிடைக்கும். எந்த ஒரு இடத்துலையும் எங்கே இருந்தாலும் சரி துவண்டு போகாத. மனதைரியத்தோட முருகான்னு என்னை துணைக்கி கூப்பிடு. இதுவரைக்கும் நீ செஞ்சதெல்லாம் தனித்து நின்று செய்திருக்கிறாய், என்னை நினைத்து செய்யவில்லை. இனி உன்னுடைய முயற்சிகள் அனைத்திலும் இந்த முருகனை முன்னிறுத்து. முருகன் அருளோடு உன் முயற்சியும் சேரும்போது உன்னுடைய கடின உழைப்புக்கான பலனை நீ நிச்சயமாக பெறுவாய். வெற்றி வாகை சூடுவாய். வெற்றி வேல் துணை என்று எந்த ஒரு
செயலை தொடங்கினாலும் என்னையும் என் வேலையும் துணைக்கு அழைத்து கொண்டு செல். இனி வரக்கூடிய காலம் உன்னுடைய காலமாக இருக்கும். முருகன் அருளோடு உன்னுடைய வாழ்க்கை இனி வளமாக மாறும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. தைரியத்தோடு முன்னேறி செல். முருகன் அருளோடு இனி உன் வாழ்க்கை வசந்தமாக அமையும். ஓம் சரவணபவ. மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. குமரவேல் முருகனுக்கு அரோகரா. வடிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.